ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு கேட்டுட்டு உங்கள் மேன் கமெண்ட்ஸ். நீ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில யூடியூபர்ஸோட எடிட்டிங் ஸ்கில்ஸை தான் பார்க்க போகிறோம். எந்திரன் படத்துக்கு எடிட்டிங் பண்ண கூட நம்ம ஆளுங்களை மாதிரி எடிட்டிங் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி இருக்கிற சில யூடியூபர்ஸோட எடிட்டிங் ஸ்கில்ஸை வெளிக்கொண்டு வர இந்த நிகழ்ச்சிக்கு பேர் எடிட்டர் உங்கள் பேர் முடிஞ்சால் எங்கள் யூடியூபர்ஸ் கூட மோதிப்பார். ஏன் இப்படி ஓவரா சுத்திக்கிட்டு இருக்க? தைரியம் இருந்தா மோதி பாருல. எர்ரா கம்ப குடுறா கம்ப. ஓகே, சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சம்பவம் நம்பர் 1. எனக்கு இதை பார்க்கும்போது ஒன்று தோணுது. உங்களுக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சோ அதே தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் இது கூட இல்லை, இன்னொரு அல்டிமேட்டான விஷயம் என்னன்னாக்கா, இந்த தமிழ்நிலுக்கு கீழே போட்டானுங்க பாருங்கள் டைட்டிலு. பிக் பாஸ் வீட்டில் ஷுவானியுடன் குளியலறையில் இருந்த பாலாஜி. மிரண்டு போன கமல். என்ன நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். பிக் பாஸ் செய்திகளுக்காக உங்கள் கேமராமேனுடன் பாத்ரூமில் இருந்து பால்ராஜ். அடுத்ததா சம்பவம் நம்பர் 2க்கு போயிடலாம். ஆரியை பணத்தை காட்டி வெளியே அனுப்ப கோல்டன் டிக்கெட்டில் நடக்க போகும் சதி. ஆனால் இந்த மாதிரி எடிட்டிங்லாம் பார்த்துட்டு இந்த ஃபோட்டோஷாப்பை கண்டுபிடிச்சவங்க உசுரோட இருப்பான்னு நினைக்கிறீங்க? இவனுங்களுக்கு மட்டும் பிக் பாஸ் ஸ்பெஷல் ஷோ பாட்டு காட்டுறாங்க போல. எப்படி இதெல்லாம்? உண்மையை சொன்னாலும் ரசிக்கிறாளுங்க, அது எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? சம்பவம் 3க்கு போயிடலாம். தளபதி 66 இயக்கப் போவது யார் தெரியுமா? இயக்குனரே கூறிய தகவல். ஆமாம், இதில் போய் நடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதான் இல்லை தம்பி எடிட்டரே, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி காட்டுப்பா. என்னதான் எடிட்டிங்காக இருந்தாலும் மனசாட்சின்னு ஒன்று வேணாமாடா? ஏண்டா இப்படியாரா பண்ணுவீங்க? இதை நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டணுன்னு நீங்கள் என்ன நினைச்சிங்கன்றதை மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அந்த உடல் இந்த தலை அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. சம்பவம் 4க்கு போயிடலாம். சித்துவை 7 பேர் கொன்று இருக்கிறார்கள். புலனாய்வு குழு அதிகாரிகள். வேட்டையாடிய மிருகங்கள் யார் யார்? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? டேய், நீ என்னமோ பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்த மாதிரி போட்டிருக்க. ஒருத்தன் செத்தா கூட அவனை விட மாட்டீங்களாடா? இதில் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னாக்கா, அது என்ன, அது சித்துவை கொன்று, அந்த வைக்கு ஒரு ப்ராக்கெட்டுக்கு, கொன்றுக்கு கோக்கு ஒரு ப்ராக்கெட்டு. எதுக்கு இதெல்லாம்? இங்கே பாருங்க, பக்கத்தில் அவனுக்கு மாஸ்க்கு போட்டுரு. அந்த மாஸ்க் என்னடா டே, எதுக்குடா? ஏன் முடியலடா டே? புலனாய்வு குழு அதிகாரிகள் கேள்விக்குறி. சம்பவம் நம்பர் 5. வெளியே போடா பாலா பொறுக்கி. கோவத்தில் கமல், வெளியேறிய பாலா. ரெட் கார்டு, எவிக்டட், 2 அம்புக்குறி. நீங்கள் இந்த அளவுக்கு கேவலமாக எடிட் பண்ணது கூட பரவாயில்லடா. அது என்னடா ஒவ்வொரு எடிட்டிங் ஃபோட்டோலையும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு அம்புக்குறி அங்கே ஒரு அம்புக்குறின்னு போட்டிருக்கீங்க. தம்பி, அதெல்லாம் தம்ப்நெயில் அப்படித்தான் ஒரு ஓரமாக போட்டு விடுவோம் கழுதிய. என்ன பண்ணுறது? அதெல்லாம் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணால் போடணும்னு ஒரு சட்டம் பா. தம்பி, நீங்கள் இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தா பேசிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் போடுறது பூராமே அப்படித்தான். சாம்பிள் பார்க்குறியாப்பா? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் தோணுது. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்.